ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் முற்றொருமைகளின் வடிவியல் நிரூபணம். எப்படி முற்றொருமைகளை நம்ம நிரூபணம் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் 4 முற்றொருமைகள், இதெல்லாம் முக்கியமான இது ஃபார்முலா. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் மேல் கிளாஸ் போனீங்கன்னா கூட உங்களுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் முக்கியமான ஃபார்முலா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், முற்றுரிமை 1 என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கூட்டல் ஏ பெருக்கல் எக்ஸ் கூட்டல் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸ் பெருக்கல் ஏ கூட்டல் பி கூட்டல் ஏபின்னு கொடுத்துக்கிறோம். இந்த முற்றொருமையை தான் நம்ம நிரூபணம் செய்ய போகிறோம், இப்போ நிரூபிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு கட்டம் கொடுத்துக்கிறாங்க, நம்பர் வச்சு நம்ம நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக இந்த ஃபார்முலாவே நம்ம அப்படியே நிரூபிக்கலாம். 3வது ஸ்டெப்பாக. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ஒரு சதுரம், இதெல்லாம் ஒரு செவ்வகம். இது ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா ஒரு செவ்வகம்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், இது 3னா இதுவும் 3. அப்போ இங்கே என்ன வரும்? 3 பெருக்கல் 3. அப்போ இது பாருங்கள், இது 2, இது 3. அப்போ இங்கே என்ன வரும்? இது 3 பெருக்கல் 2. அப்போ இது பாருங்கள், இது பார்த்திங்கன்னா 4 பெருக்கல் 3. இது பார்த்திங்கன்னா 4 பெருக்கல் 2ன்னு வரும். அப்போது இந்த சைடு இது மொத்தமாக நீங்கள் கூட்டினீங்கன்னா இது கூட்டணும். பாருங்கள், 3 கூட்டல் 4னா 7ன்னு வரும். இது நீளம் வந்து 7. அதே அகலம் பார்த்திங்கன்னா இங்கே கூட்டணும் 3 கூட்டல் 2னா 5ன்னு வரும். அப்போ நீளம் பார்த்திங்கன்னா 7, அகலம் வந்து 5. புரிஞ்சுதுங்களா? அப்போ இதுக்கு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போது இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். இது மொத்தமாக சேர்த்து எவ்வளோ பெரிய செவ்வகம். அப்போது பெரிய செவ்வகத்தின் பரப்பு இஸ் ஈக்குவல் டு பெரிய செவ்வகத்தின் பரப்பு. இதில் வந்து ஒரு இது சதுரம், இது 3 வந்து செவ்வகம். அப்போது ஃபஸ்ட்டு ஒரு செவ்வகம், அதுக்கப்புறம் 3 செவ்வகங்களை நம்ம கூட்டிடணும். அப்போது சதுரத்தின் பரப்பு, இது புக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பல் கலரில் கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதுக்கு தான் சாம்பல்னு ப்ராக்கெட்டில் எழுதுக்கோங்க. சாம்பல் கூட்டல் 3 செவ்வகங்களின் பரப்பு. அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபார்முலா இதுதான். அப்போ பெரிய செவ்வகத்தின் பரப்புனா 2 சைடு என்ன இருக்குது? இது 3 கூட்டல் 4 இருக்குதுங்களா? அதுக்கப்புறம் இது 3 கூட்டல் 2, அது எடுத்து எழுதிக்கோங்க. அப்போது 3 கூட்டல் 4 பெருக்கல் 3 கூட்டல் 2 இதுதானே இருக்குது. 3 கூட்டல் 4 3 கூட்டல் 2 அதுதானே இருக்குது. இஸ் ஈக்குவல் டு சதுரத்தின் பரப்புனா பக்கம் இன்ட்டு பக்கம், இது இங்கே எழுதியிருக்கோம்ல, இது எடுத்து அப்படியே எழுதுங்க. 3 பெருக்கல் 3. அதுக்கப்புறம் 3 செவ்வகம் எடுத்து எழுதணும். 3 செவ்வகம்னா இது 1, இது 1, இது 1. அப்போ ஃபஸ்ட்டு இது எடுத்து எழுதுங்க. இங்கே இந்த நடுவில் கூட்டல் இருக்குதுங்களா, அது கூட்டல் அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது எழுதுங்க. 3 செவ்வகங்கள் பரப்புனா 3தோட நம்ம கூட்டிடணும். அப்போ பாருங்கள், 4 பெருக்கல் 3 கூட்டல், அதுக்கப்புறம் 3 பெருக்கல் 2 கூட்டல், அதுக்கப்புறம் இது 4 பெருக்கல் 2. அதுக்கப்புறம் பாருங்கள், இது எடுத்து அப்படியே எழுதுங்க. 3 கூட்டல் 4 3 கூட்டல் 2 இஸ் ஈக்குவல் டு, இது பாருங்கள் 3 பெருக்கல் 3 கூட்டல், இது பாருங்கள் ரெண்டுத்துலேயும் 3 பொதுவாக இருக்குதுங்களா? அப்போ 3 பொதுவாக இருக்கிறதுனால நீங்கள் 3 வெளியே எடுத்துக்கோங்க. ஏன் எடுக்கிறோன்னா பாருங்கள், இங்கே எக்ஸ் வந்து வெளியே எடுத்துருக்காங்களா, அதனால நம்ம வெளியே எடுக்கிறோம் இதில். அப்போது 3 வெளியே எடுத்திங்கன்னா பாருங்கள், 3 வெளியே எடுத்திங்கன்னா 4 கூட்டல் 2ன்னு மீறும். கூட்டல் இது 4 பெருக்கல் 2. அப்போ இது சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? இது இடது பக்கம், இது வலது பக்கம். இப்போ நம்ம ஆன்சர் இப்போது நீங்கள் இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வர ஆன்சர் ரெண்டுத்துக்குமே சமமாக வரும். பாருங்கள், இது வலது புறம், இது இது இடது பக்கம், இது வலது பக்கம். அப்போது ஃபஸ்ட்டு இடது பக்கம் எடுத்துக்காங்க. இடது பக்கம். அப்போ பாருங்கள், 3 கூட்டல் 4 பெருக்கல் 3 கூட்டல் 2. அப்போ பாருங்கள், 3 4 கூட்டினீங்கன்னா எவ்வளோ? 7 பெருக்கல் 3 2 கூட்டினீங்கன்னா 5 கூட்டல் தானே இருக்குது, அதனால் கூட்டல் 5. அப்போ 7 5 எவ்வளோ? 35. அப்போ இது 35 வருது. அதே மாதிரி பாருங்கள், இது வலது பக்கத்துக்கு நம்ம போடணும். வலது பக்கம். அப்போ வலது பக்கம் என்னென்ன கொடுத்துக்கிறாங்கன்னு அதை எடுத்து அப்படியே எழுதுங்க. 3 பெருக்கல் 3 கூட்டல் 3 பெருக்கல் 4 கூட்டல் 2 கூட்டல் 4 பெருக்கல் 2.
அப்போ பாருங்கள் 3 எவ்வளோ 9 கூட்டல் இந்த 3 4 2 கூட்டினீங்கன்னா எவ்வளோ 6 இது பெருக்கல் வரும் கூட்டல் 4 2 8 அப்போ பாருங்கள் 9 கூட்டல் 3 18 கூட்டல் 8 அப்போது இது கூட்டினீங்கன்னா பாருங்கள் 18 9 கூட்டினீங்கன்னா 27 27ஓட 8 கூட்டினீங்கன்னா 35 பாருங்கள். அப்போது இடது பக்கம் வலது பக்கம் ஒரே ஆன்சர் வருதுங்களா 35. அப்போது ஆகவே இடது பக்கம் இஸ் ஈக்குவல் டு வலது பக்கம் ரெண்டுமே சமமாக இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க இடது பக்கம் இஸ் ஈக்குவல் டு வலது பக்கம். குறிப்பில் இது எழுதிக்கோங்க. இந்த ஃபார்முலா நீங்கள் செவ்வகத்தின் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க நீங்கள். அது எழுதிக்கோங்க. செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நீளம் பெருக்கல் அகலம் சதுர அலகுகளின் வரும். அதே சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சதுரத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு பக்கம் பெருக்கல் பக்கம்னு வரும். பக்கம் பெருக்கல் பக்கம் சதுர அலகுகள். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி தான் நிரூபிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இது 2வது முறை. இதுவும் நம்பர்ஸில் தான் நம்ம நிரூபிக்க போகிறோம். அப்போ பாருங்கள், இது 5 5 கொடுத்துக்கிறாங்க. அப்போ இது சதுரம், இதெல்லாம் செவ்வகங்கள். இது பெருசாக இருக்கிறது ஒரு முழு செவ்வகம். அப்போ இது பார்த்திங்கன்னா இதோட நீளம் பார்த்திங்கன்னா செவ்வகத்தோட முழு செவ்வகத்தோட நீளம் பார்த்திங்கன்னா 4 5 கூட்டல் 4னா இது 9. இதோட நீளம் வந்து 9. அதுக்கப்புறம் இதோட அகலம் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துக்கிறாங்க 5. அப்போது இது பார்த்திங்கன்னா 5 கூட்டல் 1 இஸ் ஈக்குவல் டு 6ன்னு வரும். இதோட அகலம் வந்து 6. அப்போ இதுக்கு பாருங்கள், இந்த செவ்வகத்துக்கு ஃபார்முலா பக்கம் இன்ட்டு பக்கம்னா இது ஒரு பக்கம்னா அப்போ இது 5 பெருக்கல் 5ன்னு வரும். அப்போது செவ்வகத்துக்கு ஃபார்முலா வந்து நீளம் இன்ட்டு அகலம். அப்போ நீளம் இன்ட்டு அகலம்னா இது நீளம் இது அகலம். அப்போ 4 பெருக்கல் 1. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நீளம் இன்ட்டு அகலம்னா அதே மாதிரி தான் 5 பெருக்கல் 1 வரும். இது 4 பெருக்கல் 1. இது இங்கே 5 தானே இருக்குது. அப்போ 4 பெருக்கல் 5ன்னு வரும். இங்கே 4 பெருக்கல் 1. அப்போ இது நம்ம எழுதிட்டோமா? அப்போ இது எடுத்து அப்படியே இப்போது நம்ம எப்படி அந்த ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பெரிய செவ்வகம், அதுக்கப்புறம் சதுரத்தின் பரப்பு கூட்டல் முழு செவ்வகத்தின் பரப்பு. அப்போ பாருங்கள், பெரிய செவ்வகத்தின் பரப்பு இஸ் ஈக்குவல் டு சதுரத்தின் பரப்பு. அதே மாதிரி இது சாம்பல் கலரில் கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா இது சதுரம், இது மட்டும்தான் சதுரம், இது எல்லாமே செவ்வகம். அதனால் அப்போது இங்கே சாம்பல்னு எழுதிக்கோங்க. கூட்டல் 3 செவ்வகங்களின் பரப்பு கங்களின் பரப்பு. அப்போ பெரிய செவ்வகத்தின் பரப்புனா நீளம் இன்ட்டு அகலம். இது நீளம் இது அகலம், அதுதான் எழுதுகிறோம். நீளம் என்ன கொடுத்துக்கிறாங்க 5 கூட்டல் 4. அகலம் என்ன கொடுத்துக்கிறாங்க 5 கூட்டல் 1. இது ரெண்டுமே பெருக்கல்ல தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ செவ்வகத்தின் பரப்புனா இது 5ன்னு வரும். அப்போது 5 பெருக்கல் 5 கூட்டல் அதுக்கப்புறம் இது எழுதுங்க 4 பெருக்கல் 5 கூட்டல் 5 பெருக்கல் 1 கூட்டல் அதுக்கப்புறம் 4 பெருக்கல் 1. இது எழுதிட்டிங்களா? அப்போ பாருங்கள், அதை எடுத்து எழுதுங்க. 5 கூட்டல் 4 5 கூட்டல் 1. இது 5 பெருக்கல் 5 கூட்டல் இது பாருங்கள், ரெண்டுத்தில் 5 பொதுவாக இருக்குதுங்களா, அதனால 5 வெளியே எடுத்துடுங்க. 5 வெளியே எடுத்திங்கன்னா 4 கூட்டல் 1ன்னு வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் கூட்டல் 4 பெருக்கல் 1ன்னு வரும். அப்போ இது ஃபஸ்ட்டு சமன்பாடாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 பக்கத்துக்கு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இடது பக்கம் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க 5 கூட்டல் 4 பெருக்கல் 5 கூட்டல் 1. அப்போ இது கூட்டிங்கன்னா 5 4 எவ்வளோ 9 பெருக்கல் இது நடுவில் பெருக்கல் இருக்கிறதா அர்த்தம். 5 1 கூட்டிங்கன்னா எவ்வளோ 6. அப்போது 9 6 பெருக்குனிங்கன்னா 54. அப்போது இது வந்துச்சு. அதுக்கப்புறம் வலது பக்கம் பாருங்கள். வலது பக்கம்
இஸ் ஈக்குவல் டு இது பாருங்கள் 5 பெருக்கல் 5 கூட்டல் 5 பெருக்கல் 4 கூட்டல் 1 கூட்டல் 4 பெருக்கல் 1. அப்போ இது பார்த்திங்கன்னா 5 5 எவ்வளோ 25 கூட்டல் 5 பெருக்கல் 4 1 கூட்டிங்கன்னா எவ்வளோ 5 கூட்டல் 4 1 4. அப்போது 25 கூட்டல் 5 5 பெருக்கினீங்கன்னா எவ்வளோ 25 கூட்டல் 4. அப்போது 25 கூட்டினீங்கன்னா 50 50ஓட 4 கூட்டினீங்கன்னா 54. அப்போ இடது பக்கம் வலது பக்கம் ஒரே ஆன்சர் கொடுக்குதுங்களா. அப்போது எனவே இடது பக்கம் இஸ் ஈக்குவல் டு வலது பக்கம். புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான், ரெண்டுமே சமம் அதுதான் சொல்கிறாங்க. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த முற்றொருமை ஒரு முற்றொருமை எப்படியே நம்ம நம்பர்ஸ்லேயும் அது மாற்று இது பண்ணுமா. இப்போ வந்து அந்த முற்றொருமையை அப்படியே மாறிலியை வச்சு நம்ம எப்படி நிரூபணம் செய்கிறது. அதுக்கு நிரூபணம் உங்களுக்கு முற்றொருமை எக்ஸ் கூட்டல் ஏ பெருக்கல் எக்ஸ் கூட்டல் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பெருக்கல் ஏ கூட்டல் பி கூட்டல் ஏபிக்கு நிரூபணம் கேட்டாங்கன்னா இந்த 3வது ஸ்டெப்பு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. இது எல்லாம் புரியறதுக்காக இந்த மாதிரி கொஷின் வேணால் கூட இது கொடுத்துட்டு உங்களுக்கு கொஷின் வேணாலும் கூட நம்பர்ஸில் கொடுத்துட்டு அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போடலாம் ஆன்சர். அதுக்கு புரிஞ்சுதுங்க. அதுக்கு தான் 3 டைப்பாக கொடுத்துக்குறாங்க புக்கில். அதனால தான் நானும் 3 டைப்பாக இருக்கிறது அப்படியே கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ வந்து அந்த ஃபார்முலாவே கரெக்டாக அந்த ஃபார்முலாவே அப்படியே எப்படி நிரூபணம் செய்கிறதுன்னு இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு முழு செவ்வகம் வரைகிறோம். அதுக்குள்ளே ஒரு சதுரம் எப்படி படம் நம்ம வரைஞ்சோமோ அதே மாதிரி தான் படம் வரும். ஆனால் இங்கே இருக்கிறதெல்லாம் பேர் மட்டும் மாறும். அப்போ பாருங்கள், இது ஏ. ஃபஸ்ட்டு பெரிய செவ்வகத்துக்கு பேர் கொடுங்க. ஏபிசிடின்னு பேர் கொடுத்துட்டிங்களா. அதுக்கப்புறம் இங்கே எந்த இடத்துல இணைதோ அந்த இடத்துக்கெல்லாம் பேர் கொடுங்க. டி குத்திங்களா. அதுக்கப்புறம் இது இஎஃப்ஜிஹெச். ஹெச்சுக்கு அப்புறம் என்ன வரும் ஐ. அப்போது ஐன்னு இங்கே ஒரு பேர் கொடுத்துட்டோம். புரிஞ்சுதுங்களா. அப்போது ஒரு பக்கம் வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ் கூட்டல் ஏன்னு வரோம்ல, அதுதான் இங்கே எக்ஸ் குத்துருக்கோம், இது ஏ குத்துக்கிறோம், இது வந்து எக்ஸ் பின்னு குத்துக்கிறோம். அப்போது இதோட நீளம் இது வந்து நீளம், இது அகலம். அப்போ நீளம் இதுக்கு என்ன வரும் எக்ஸ் கூட்டல் ஏன்னு வரும். அதே அகலம் பார்த்திங்கன்னா எக்ஸ் கூட்டல் பின்னு வரும். புரிஞ்சுதுங்களா. அப்போது இது வச்சு இப்போது இது பாருங்கள். அப்போது இது சதுரத்தின் பரப்புனா பக்கம் இன்ட்டு பக்கம், செவ்வகத்தின் பரப்புனா நீளம் இன்ட்டு அகலம்னு வரும். அப்போ சதுரத்துக்கு என்னென்ன வரும் எக்ஸு பெருக்கல் எக்ஸுனா எக்ஸ் ஸ்கொயருன்னு வரும். இதுக்கு நீளம் இன்ட்டு அகலம்னா இதுதானே நீளம், இதுதான் அகலம். அப்போ நீளம் ஃபஸ்ட்டு இது. அப்போ ஏ பெருக்கல் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா எக்ஸ் பெருக்கல் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பி. இது பார்த்திங்கன்னா ஏ பெருக்கல் பி இஸ் ஈக்குவல் டு ஏபி. அப்போ இதுக்கு பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோமா. அதே ஃபார்முலா தான் ஃபஸ்ட்டு பெரிய செவ்வகத்தின்னு, அதுக்கப்புறம் இது ஒரு சதுரம், அதுக்கப்புறம் இதெல்லாம் செவ்வகத்தின் பரப்பளவு நம்ம எழுதிட்டு ஆன்சர் அப்படியே கண்டுபிடிக்கிறது தான். அப்போ பாருங்கள், இதுக்கு செவ்வகத்தின் ஒரு பக்கம் என்ன எடுத்திருக்கோம் எக்ஸ் கூட்டல் ஏ. அப்போது எக்ஸ் கூட்டல் ஏ எனில் மற்றொரு பக்கம் எக்ஸ் கூட்டல் பி. இதுதானே எக்ஸ் கூட்டல் பி இது எடுத்துருக்கலாம், அதுதான் எக்ஸ் கூட்டல் பி என்க. அப்போ இது வலது பக்கம் வரும். அப்போது இது ஃபுல்லாக எதோட இதுதான் இதுக்கு தான் நான் செவ்வகத்தின் நீளம்னு சொல்கிறோம். அப்போ ஏபிசிடின்னு வரும். அப்போ செவ்வகம் ஏபிசிடி இன் பரப்பு பார்த்திங்கன்னா நீளம் பெருக்கல் அகலம். அப்போ இதுக்கு நீளம் என்ன கொடுத்துக்கிறாங்க எக்ஸ் கூட்டல் ஏ பெருக்கல் அகலம் என்ன கொடுத்துக்கிறாங்க எக்ஸ் கூட்டல் பி. செவ்வகத்தின் பரப்பு இது ஃபுல்லாக செவ்வகத்தின் பரப்பு இஸ் ஈக்குவல் டு போட்டு இது நம்ம எழுதணும். அப்போது செவ்வகம் ஏபிசிடி
இன் பரப்பு இஸ் ஈக்குவல் டு இதில் மொத்தமாக இது சேர்ந்து தானே வருது, அதனால் ஃபஸ்ட்டு இது சதுரம். இது சதுரம் இருக்குதுங்களா, அப்போ சதுரம் இதுக்கு பாருங்கள் ஏஎஃப்ஐஇன்னு வரும். அப்போ ஏஎஃப்ஐஇ சதுரம் ஏஎஃப்ஐஇ இன் பரப்பு கூட்டல் அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் இது செவ்வகம் தானே, அப்போது செவ்வகம் இது என்ன எஃபிஜிஐன்னு வரும் இது. அப்போது செவ்வகம் எஃபிஜிஐயின் பரப்பு கூட்டல் அதுக்கப்புறம் இது பாருங்கள் இது என்னது EIHD. அப்போ செவ்வகம் EIHD இன் பரப்பு கூட்டல் அதுக்கப்புறம் இது பாருங்கள் IGCHன்னு வரும். செவ்வகம் IGCHன் பரப்பு. அப்போ பாருங்கள் செவ்வகம் ஏபியின் பரப்பு இது கண்டுபிடிச்சிட்டோமா, அது 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 அப்படியே இருக்கட்டும். இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு சதுரம் ஏஎஃபின் பரப்பு என்னது x²ங்களா, அப்போ x² கூட்டல் அதுக்கப்புறம் இதோட பரப்பளவு என்னது AX கூட்டல் இதோட பரப்பு என்னது XB கூட்டல் இதோட பரப்பு என்னது AB. பாருங்க x² கூட்டல் இது ரெண்டுத்துல x பொதுவாக இருக்குதுங்களா, அதனால x வெளியே எடுத்துருங்க. இது நடுவில் இருக்கிறது அப்படியே கூட்டிங்க A கூட்டல் B கூட்டல் ABன்னு அப்படியே வரும். பாருங்க இது நிரூபிச்சிட்டோமா, அப்போது இது 2 இது இடது பக்கம் இது வலது பக்கம். அப்போ நம்ம முற்றொருமையை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது 1 2 இலிருந்து x கூட்டல் A x கூட்டல் B இஸ் ஈக்குவல் டு S² கூட்டல் XA கூட்டல் B கூட்டல் AB. அப்போது எனவே x கூட்டல் A பெருக்கல் x கூட்டல் B இஸ் ஈக்குவல் டு x² கூட்டல் x பெருக்கல் A கூட்டல் B கூட்டல் AB என்பது ஒரு முற்றொருமை ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இதில் இருக்கிறதே தான் நம்ம எடுத்து எழுதுறோம். ஃபஸ்ட்டு இது பேர் வந்து எப்படி வச்சுக்கிறது நீங்கள் புரிஞ்சிக்கினீங்கனாலே அப்படியே ஆன்சர் எழுது. ஃபஸ்ட்டு பெரிய செவ்வகத்துக்கு முனையில் பேர் வைங்க, அதுக்கப்புறம் எந்த சந்திக்கிறதோ அதுக்கு பேர் வைங்க. அப்போ பாருங்கள் ABCDன்னு வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் இது EFGHன்னு வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் இது ஐன்னு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது நீளம் வந்து x கூட்டல் ஏன்னு வரோம்ல, அதனால XAன்னு எடுத்திருக்கோம், அகலத்துக்கு XBன்னு எடுத்திருக்கோம். அப்போது அது நீங்கள் கூட்டினீங்கன்னா இது வருது. அப்போது இது வலது பக்கம் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் இடது பக்கம் இது கண்டுபிடிக்கிறோம், வலது பக்கம் வந்து இது எழுதியிருக்கோம்ல, இது எடுத்து அப்படியே எழுதிட்டிங்கன்னா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.